ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சில ஆப்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கல நிறைய பேருக்கு. ஆனால் நான் வந்து அந்த அப்ளிகேஷனில் ப்ளே ஸ்டோரில் பார்த்தேன். ஸோ அது பார்க்கறதுக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் போய் சர்ச் பண்ணேன். இந்த மாதிரி டிக்டாக் இருக்குதா சும்மா பார்க்கலாமே அப்படின்னு நான் டிக்டாக் டைப் பண்ணேன். பண்ணும்போது எனக்கு வந்து டிக்டாக்ங்கிற ஒரு அப்ளிகேஷனே வரல. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கிறனால நமக்கு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் கண்ட்ரி சேஞ்ச் பண்ண முடியுதா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இது என்னோட இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் அதை கொடுத்தோன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் ஜென்ரல் ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அக்கௌண்ட் அண்ட் டிவைஸ் ப்ரெஃபரன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி எல்லாமே இருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கீழே வந்து நான் வந்து ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கேன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கண்ட்ரியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வேறு கண்ட்ரிக்கு போனதுக்கப்புறம் தான் மாற்ற முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வேறு கண்ட்ரிக்காக போக முடியாது. அதான் நான் யோசித்தேன், இங்கே இருந்துட்டு நம்ம எப்படி அந்த கண்ட்ரிக்கு போகிறதுன்னு. ஸோ அதுக்கு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணேன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, ப்ரௌசெக் எஸ்சிசி. ஸோ இதை நான் டைப் பண்ணி இந்த ஒரு VPN இருக்குது. ஸோ இந்த VPN வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் போய்ட்டு செட்டிங்ஸ் போனேன். செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம மேனேஜ் ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் ஆல் டேட்டா இதை கொடுத்தா ஒன்றும் ஆகாது. நம்ம எவ்வளோ ப்ளே ஸ்டோரில் என்னென்ன கேம்ஸ் அதோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் சும்மா அங்கே சேவ் ஆகிருக்கும், அதான் போகும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ இதை நீங்கள் வந்து டெலிட் ஆல் டேட்டான்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரௌசர் VPN ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெதர்லாண்டுன்னு மேலே காமிக்குது. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நெதர்லாண்டில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபோன் வந்து நம்ம நெதர்லாண்டில் இருக்கோம்னு நினச்சிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நான் போய்ட்டு டிக்டாக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணால் சர்ச் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிக்டாக் லோட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சும்மா வேறு என்ன அப்ளிகேஷன் CM ஸ்கேனர்னு போடுறேன். CM ஸ்கேனர். ஸோ இந்த CM ஸ்கேனரும் இப்போ எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வேணா இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.